இந்த நேரமும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகின்ற நேரமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் எங்களை ஆட்கொள்ளுகின்ற நேரமாக இருக்கின்றது. ஆகிய அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக என்னை தாழ்ச்சியோடு வந்திருக்கின்றேன். என்னுடைய வாழ்வின் எல்லா நிலைகளையும், என்னுடைய துன்பங்கள் துயரங்களையும், என்னுடைய வேதனைகளையும் நான் சுமந்து உம்மிடத்திலே வந்து நிற்கின்றேன். என்னை தொடும், என்னை உம்முடைய வல்லமை உள்ள கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதியும். ஏனென்று சொன்னால் உம்முடைய ஒரு தொடுகை, உம்முடைய வல்லமை உள்ள ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்வை மாற்றக்கூடியது. அன்று 100 தலைவன் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து சொன்னான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன். ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய ஊழியர் குணம் பெறுவான் என்று அவன் நம்பிக்கையோடு சொன்னான். ஏன் அவன் அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் 100 தலைவன், 100கணக்கான படை வீரர்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவன். அவனுடைய அதிகாரத்தினாலே, அவனுடைய ஒரு சொல்லினாலே அவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனாக இருந்தான். ஒருவனை பார்த்து வா என்றால் வருகின்றான், இன்னொருவரை பார்த்து போவென்றால் போகிறான், இன்னொருவரை பார்த்து அதை செய்யென்றால் செய்கின்றான், இன்னொருவரை பார்த்து அவரை கொல்லென்றால் கொள்ளுகிறான். அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த படை வீரர்கள் செயல் வடிவம் கொடுத்தார்கள். தன்னுடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று அந்த 100 தலைவர் நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய அந்த படை வீரர் நோயுற்ற பொழுது அவருடைய வார்த்தைகள் வல்லமை இழந்து போகின்றது. அவருடைய வார்த்தைக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போகின்றது. தன்னுடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடிந்த என்னால் இந்த படை வீரனை அவருடைய நோயிலே என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்பொழுதுதான் அவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு வருகிறான். என்னை விட ஒருவர் இருக்கின்றார், என்னை விட அதிகாரம் படைத்த இன்னொருவர் இருக்கின்றார், மனிதருடைய வல்லமையை கடந்து இன்னொருவர் இருக்கின்றார். என்னுடைய வார்த்தையினாலே நான் செய்ய முடியாததை தன்னுடைய வார்த்தையினாலே நிறைவேற்றக்கூடிய ஒருவர் இருக்கின்றார் என்று அவன் நம்பினான். ஆண்டவரிடத்திலே வந்து சொன்னான், ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன். ஏனென்று சொன்னால் என் வீட்டிலே எப்பொழுதும் இரத்தம், நான் ஒரு 100 தலைவர், படை வீரர்கள் எப்பொழுதும் போரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள், கொலையை பற்றி கதைத்துக் கொண்டிருப்பவர்கள். அவங்க இரத்தம் தோய்ந்த என்னுடைய வீட்டுக்கு நீர் எடுத்து வர நான் தகுதியற்றவனாக இருக்கின்றேன். ஆனாலும் நீர் ஒரு வார்த்தையை சொல்லும், என் பணியாளன் குணமடைவான் என்று அவன் நம்பிக்கையோடு சொன்னான். இந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களுக்குள்ளே வர, எங்கள் வாழ்வை தொட நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய உள்ளங்களுக்குள்ளேயும் பலவிதமான இரத்தங்கள், பாவத்தின் வடுக்கள் நிறைந்து போயிருக்கின்றன. திருப்பாடல் 51 பார்ப்பது போல, ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் இரத்தமாக சுவந்திருக்கின்றன. அவற்றை வெண்பனி போல, வெண்பஞ்சு போல மாற்று. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தொடுகை, உம்முடைய வருகை எங்கள் வாழ்வை மாற்றக்கூடியது. ஆண்டவரே, நீர் தொட்டால் போதும், என் வாழ்வு மாறும். நீர் ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், என் வாழ்விலே எல்லாம் மாறும் என்கின்ற நம்பிக்கையோடு பின்வரும் பாடலிலே நாங்கள் ஆண்டவர் எங்களை தொட வேண்டும் என்ற ஆசையோடு பார்த்து பாடுவோம். Yes,
காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே தொட்டால் போதும், என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, எங்கள் உடம்பை தொடும், எங்கள் நாவை தொடும். இந்த உடம்பினாலே, இந்த நாவினாலே நாங்கள் மற்றவர்களை பற்றி ஆவலாதி ஒரு கதை தெரிவிக்கிறோம். இல்லாதவை புலாதவை எல்லாம் பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம், பொய் சொல்லி இருக்கின்றோம். இந்த வார்த்தையினாலே எத்தனையோ பேருடைய மனங்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கின்றோம். உம்மை போற்றுவதற்கும் உம்மை புகழுவதற்கும் தந்த இந்த நாவை, இந்த உடலை நாங்கள் பாவத்திற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உடல்கள், எங்கள் நாவுகள் உங்களை பாடச் செய்யும், உம்மை போற்றி புகழச் செய்யும். அன்று வாய் பேசாத எத்தனையோ பேரை தொட்டு குணப்படுத்தினேன். அவர்களுடைய வாயிலிருந்து இறை புகழையும் புகழ்ச்சியும் நீர் வரப்படுத்தி, அதுபோல எங்களுடைய உதடுகளையும் நாவையும் தொடும். நாங்களும் உம்மை புகழ, உம்மை பாடச் செய்யும். தொட்டால் போதும், என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க வேண்டிய என்னுடைய செவிகள் இந்த உலகத்தின் சத்தங்களை கேட்டு கேட்டு அடைத்து போய்விட்டது. கேட்கக்கூடாத வார்த்தைகளை எல்லாம், மற்றவர்களை பற்றிய அவதூறுகளை எல்லாம் நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் உம்முடைய வார்த்தையை கேட்க, உம்முடைய புகழை நான் இசைக்க கேட்க மறந்தவனாக வாழ்ந்திருக்கிறேன். அது எத்தனையோ பேருடைய காதுகளை நீ தொட்டு அவர்களுக்கு கேள்வியை கொடுத்தேன். உங்களுடைய வார்த்தையை அவர்கள் கேட்க செய்வேன். அதேபோல எங்களுடைய கேள்வியை நீ புரிதப்படுத்தும். நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க செய்ய மாட்டவரே. தொட்டால் போதும், என்னுடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே அடைந்து போகாத அழகு நீர் ஒருவரை. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தரிசனம் தருகின்ற அந்த அமைதி, அந்த ஆனந்தம், அந்த அழகு உலகிலே எதுவும் எங்களுக்கு தந்துவிட முடியாது. உம்மை பார்க்காத, உம்மை தேடாத எங்கள் கண்களை இந்த நேரத்திலே தொடும். உம்முடைய பிரசனத்தை உணராத எங்களுடைய உள்ளங்களை தொட மாட்டவர். நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை
மற்றவர்களில் காணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்களிலிருந்தும் குருடர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீர் எங்கும் இருக்கின்றீர், உங்களுடைய அழகு எங்கும் நிறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் நல்லவற்றை பார்க்க, நல்லவற்றை தேட எங்கள் கண்களை போடும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு பாடுவோம். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என்னுடையெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே நீர் தொட்டால் போதும், என்னுடையெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆண்டவர் இயேசுவை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். அவர் எங்களை தொட வேண்டும், எங்கள் வாழ்வை மாற்ற வேண்டும், எங்களுடைய உள்ளங்களை மாற்ற வேண்டும், நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஆண்டவரை நாங்கள் தேடி வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற நேரமாக இருக்கின்றது. அவர் எங்களை மன்னித்திருக்கின்றார், எங்களை தன்னுடைய பிள்ளைகளாக மீண்டும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தை வெறுக்கின்றார், பாவிகளை வெறுப்பதில்லை. தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி அவர் 99 ஆடுகளை விட்டு தேடி வருகின்றவராக இருக்கின்றார். முட்செடியிலே சிக்கப்பட்டு இருக்கின்ற அந்த ஒற்றை ஆட்டை அவர் அன்போடு எடுத்து மறந்திட்டு தன்னுடைய தோள்களிலே சந்தோஷமாக சுமந்து செல்லுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே தொலைந்து போன என்னையும் உங்களையும் ஆண்டவர் தேடி மீட்டிருக்கின்றார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல இருக்கின்றோம். நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற பொழுது எங்கும் ஆண்டவருடைய இரக்கம் இருப்பதை உணர்ந்து கொள்ளுகின்றோம். எத்தனையோ விபத்துகளில் இருந்து நாங்கள் மயிரையும் தப்பி இருக்கின்றோம். நோய்களில் இருந்து நாங்கள் குணம் பெற்றிருக்கின்றோம். மரணத்தின் வாயில் வரை நாங்கள் சென்று திரும்பி வந்திருக்கின்றோம். இந்த கடலிலே நாங்கள் தொழில் செய்ய செல்லுகின்ற பொழுது எத்தனை ஆபத்துகளை சந்தித்த பொழுது எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் எங்களை மீட்டு வந்தார். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை கொடுத்தார். பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் செய்கின்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆகவே இந்த நேரத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல இருக்கின்றோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லுவார், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆகவே இதை நாங்கள் ஆண்டவருக்கு ஆராத்தி செய்து நன்றி சொல்லுகின்ற நேரமாக இருக்கின்றது. உங்கள் உள்ளத்திலே நிறைந்திருக்கின்ற நன்றி உணர்வுகளை இந்த ஆராத்தி பொருட்கள் வழியாக மலராக, தீபமாக, தூபமாக ஆண்டவருக்கு சாட்சி நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆகவே இயன்றவர்கள் முழந்தால் படியிட்டவர்களாக ஆண்டவருக்கு எங்களுடைய நன்றியை இந்த ஆராத்தி வழியாக வெளிப்படுத்துவோம்.
வார்த்தைக்கு செவிமடுப்போம். தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் பறித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கின்றது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. நற்கருணை ஆண்டவரிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் நாங்கள் பலர் ஆம், நாங்கள் நல்ல ஹாப்பியாக இருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஒரு சிலர் என்ன சந்தோஷம், வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இனி சாவுதான் வரணும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு விரக்தியான பதிலை கூறுவோம். ஒரு சிறுவன் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருடைய உள்ளத்திலும் நாங்கள் பார்ப்பது, அனுபவிப்பது ஒரு நிறைவற்ற, திருப்தியற்ற, அமைதியற்ற, மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை போக்கு. எங்களை பார்த்து கேட்டாலும் நாங்கள் மதத்தான் சொல்லுவோம். எவ்வளவோ டென்ஷன், எவ்வளவோ பணிகளை பற்றிய கவலைகள், பயங்கள், இப்படியாக எல்லோருடைய வாழ்விலும் என்று உள்ளத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பதற்றம் அல்லது ஒரு சோகம் ஒட்டி கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதை மறக்க முடியாது. இந்த நேரத்தில் நாங்கள் நற்கருணை ஆண்டவருக்கு முன்னாலே வந்து நின்று ஆண்டவரை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய சோகங்கள் மறைந்து போகின்றன. எங்கள் கவலைகள் எல்லாம் காற்றிலே பறந்து போகின்றது. காரணம், கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை. அன்பானவர்களே, இந்த வாழ்விலே நாங்கள் அனுபவிக்கின்ற சந்தோஷத்தை, இந்த சந்தோஷம் என்கின்ற சொல்லுக்கு ஆங்கிலத்திலே நாங்கள் ஹாப்பினஸ் என்று சொல்லுவோம்.
ஐம் ஹாப்பி என்று சொன்னால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஏன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கேட்டால் எனக்கு எல்லாம் கிடைக்கிறது, நான் நினைத்தபடி எல்லாம் நடக்கிறது. என்னுடைய பிள்ளையை பரீட்சையை நல்ல பெறுபோறு பெறுகின்றால், என்னுடைய மூத்த மகன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், நல்ல தொழில் வாய்ப்பு, வீடு கட்டியாச்சு, கார் இருக்கு, எனக்கு என்ன கவலை, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த சந்தோஷம் அல்லது ஹாப்பினஸ் என்று சொல்லுகின்ற இந்த உணர்வு, இந்த அனுபவம் என்பது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், எங்களை சூழ இருக்கின்ற மனிதர்களையும் எங்களை சூழ நடக்கின்ற நிகழ்வுகளையும் பொறுத்து அமைந்திருக்கின்றது. That happiness depends on the happenings around us. நீங்கள் ஆங்கில கிளாஸ் எடுக்க வந்துட்டு நினைக்காதீங்க. அதாவது எங்களை சூழ நடக்கின்ற நிகழ்வுகளை பொறுத்துத்தான் அந்த சந்தோஷம் தங்கி இருக்கின்றது. உங்களோட பிள்ளை எதிர்பார்த்தது போல பரீட்சையில் சித்தி அடையவில்லை, தொழிலிலே நல்ல வருமானம் கிடைக்கவில்லை, பிள்ளை இன்னும் வெளிநாட்டுக்கு போய் சேரவில்லை என்றால் எப்பொழுதும் அந்த கவலை எங்களுடைய உள்ளத்திலே இருக்கும். ஆகவே இந்த சந்தோஷத்தை தீர்மானிப்பது மற்றவர்கள், எங்களை சூழ நடக்கின்ற நிகழ்வுகள், நாங்கள் வைத்திருக்கின்ற பொருட்கள், நாங்கள் அனுபவிக்கின்ற வாழ்வின் அதிகாரங்கள், எங்களுடைய படிப்பு இவைதான் அந்த சந்தோஷத்தை தீர்மானிக்கின்றன. ஆனால் அதற்கு அடுத்ததாக ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது, ஜோய், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி என்பது அது மற்றவர்களால் எங்களுக்கு கொடுக்க முடியாது. மற்றவர்களுடைய நடத்தைகள், மற்றவருடைய மாற்றங்கள், மற்றவருடைய எந்த விதமான நிகழ்வுகளும் அந்த மகிழ்ச்சியை மாற்ற முடியாது, அதை குலைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது எங்களுக்குள்ளே நாங்கள் அனுபவிக்கின்ற ஒன்று. அதை நாங்கள் ஆங்கிலத்திலே ஜோய் என்று சொல்லுவோம். ஜோய் என்று சொன்னால் JOY. அதாவது இந்த ஜே என்பது ஜீசஸ். ஓ ஜீசஸ் ஓவர் ஜூ, ஜூ. ஆகவே ஆண்டவர் இயேசு எப்பொழுது உங்களுக்கு மேலாக வருகின்றார், அல்லது ஜீசஸ் ஆன் யூ, எப்பொழுது இயேசு உங்களுக்கு மேலே வருகிறார், ஜீசஸ் ஆஃப் யூ, நீங்கள் இயேசுவினுடையவராக எப்பொழுது மாறுகின்றீர்கள், அப்பொழுது வருவதுதான் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, அந்த மகிழ்ச்சி என்பது எங்களுடைய வாழ்விலே மாற்ற முடியாது, மாற முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இயேசுவும் சொன்னார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இதை உங்களிடம் சொன்னேன் என்று சொன்னார். எதை சொன்னார்? என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என்னுடைய தந்தையினுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்றேன். எவ்வாறு நிலைத்திருக்கின்றார் என்று சொன்னால், அவர் தந்தையினுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கடைபிடித்தார். அதாவது இறைவன் கொடுத்த அந்த திட்டத்தை ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலை நிறைவேற்றினார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்தார், தன்னை முழுமையாக கொடுத்தார், இழந்தார், ஈற்றிலே தன்னுடைய உயிரையும் துறந்தார். அவ்வாறு அந்த அன்பிற்காக, தந்தை மேல் கொண்ட அன்பிற்காக, தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆசைக்காக, இந்த மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பிற்காக இயேசு தன்னையே கொடுத்தார். அதே போல ஆண்டவர் இயேசு எங்களையே பார்த்து சொல்லுகிறார், அதுபோல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அன்னை மரியாளுடைய அந்த புகழ்ச்சி பாடலோடு நான் மறைவுரையை தொடங்கினேன். ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பரால் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்ளுகின்றது. ஆகவே இந்த மகிழ்ச்சிக்கு அடுத்ததாக இன்னொரு உணர்வு இருக்கின்றது, அனுபவம் இருக்கிறது. அதுதான் பேரு வகை, அகமகிழ்வு. பவுலடிகளார் சொல்லுவார், ஆண்டவரில் அகமகிழுங்கள். மீண்டும் சொல்லுகிறேன், ஆண்டவரில் அகமகிழுங்கள். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். அதாவது அந்த ஜோய் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள்ளே ஊற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த அன்பை, அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் ஆண்டவரிலே தங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒருவராலே அந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் எங்களுக்கு தர முடியும். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அன்பானவர்களே,
நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்வு எங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றது? எங்களுடைய வாழ்வின் தேடல்கள் எதை நோக்கியதாக இருக்கின்றது? நாங்கள் எதை அனுபவிக்க வேண்டும்? இந்த உலகு சார்ந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டுமா, அல்லது எவராலும் திருட முடியாத, மாற்ற முடியாத ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க போகின்றோமா? அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னது போல அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாங்கள் எப்படி கடைபிடிப்பது? அவருடைய கட்டளைகள் என்ன? ஆண்டவர் இயேசு 2 வார்த்தைகளில் சொன்னார். உங்கள் முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்யுங்கள். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இறைவனை நாங்கள் எந்தளவு தூரம் முழுமையாக அன்பு செய்ய முடிகின்றது? இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய விசுவாச வாழ்வை இந்த விஞ்ஞான வளர்ச்சி ஒருபுறம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. எங்களிடம் இருக்கக்கூடிய பலவிதமான மூட நம்பிக்கைகளும் தப்பான பல சிந்தனைகளும் உலகத்தின் தத்துவங்களும் எங்களுடைய நம்பிக்கையை மாற்ற முற்படுகின்றன. இந்த நேரத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுடைய வாழ்விலே எந்த நேரத்தில் துன்பங்கள் வந்தாலும், பிரிவுகள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், மரணத்தை கூட நாங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் நாங்கள் ஆண்டவரை விட்டு பிரியாமல் இருக்கின்றோமா? பவுலடிகளார் சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்கக்கூடியது எது? பசியா, பட்டினியா, நோயா, துன்பமா, என்னடா, ஏன் மரணமா? மரணம் கூட இயேசுவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது. நேற்றைய நாளிலே இந்தியாவிலிருந்து ஆசாம் பகுதி என்று சொல்லப்படுகின்ற மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலிருந்து 2 ஆயர்கள் வந்திருந்தார்கள். முதல் தடவையாக இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணம் வந்தார்கள். அவர்கள் யாழ்ப்பாணம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களை பல இடங்களுக்கு அழைத்து கொண்டு போனேன். அவர்கள் தங்களுடைய பணி அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், எப்பொழுது கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று தெரியாது. திருப்பலிகளை அவர்கள் நிறைவேற்றுவது பயந்து பயந்து, வழிபாடுகளை அமைதியாக, பக்தியாக, மகிழ்ச்சியாக நடத்த முடியாது. ஏனென்று சொன்னால் எப்பொழுதும் அவர்களை சூழ ஆபத்துக்கள். கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் உடனடியாக கொலை செய்யப்படுவார்கள், அது உயிரோடு எரிக்கப்படுவார்கள். கண்ணுக்கு முன்னாலே பல கொலைகளை பார்த்த தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, இதே அனுபவம், இதே ஆபத்து எங்களுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்காக எங்களை உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரை அன்பு செய்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது உயிராபத்து வருகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரை மறுதலித்து ஓடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? ஏன் பலருடைய வாழ்விலை என்று விசுவாசத்திலே தடுமாற்றங்கள், தொடர்ச்சியாக நோய் வருகின்ற பொழுது, குடும்ப கஷ்டம் வருகின்ற பொழுது யாரோ ஒருவர் வந்து சொல்லுவார், இது வேறு பிரச்சனை, இது கொண்டும் சரி வராது, அங்கதான் போகணும், அங்க போய் நூல் கட்டணும், அல்லது அங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும். இது நாங்கள் எங்களுடைய பணி வாழ்விலே, பணித்தளங்களிலே அனுபவிக்கின்ற ஒரு கவலைக்குரிய விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, என்னுடைய உயிரை கூட நான் இழக்க நேர்ந்தாலும் ஆண்டவரை விட்டு நான் பிரிய மாட்டேன். யோபு அந்த நம்பிக்கையோடு தான் இருந்தார். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவருடைய திருநாமம் போற்ற பெருக என்று தன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் இழந்து மரணத்தின் வாயிலில் நின்ற பொழுது கூட யோபு ஆண்டவரை மறுதலிக்கவில்லை, ஆண்டவரை விட்டு விலகவில்லை. இறுதி வரைக்கும் அந்த ஆண்டவருடைய கொண்ட நம்பிக்கையிலே, அன்பிலே அவர் உறுதியாக இருந்தார். நாங்களும் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய விசுவாசம் என்பது வெறுமனே வழிபாடுகளிலும் திருப்பலிகளிலும் முடிந்து போகின்ற நம்பிக்கையாக இருக்கின்றதா? அதற்கு அப்பாலே நாங்கள் உண்மையிலேயே ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவரை அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அடுத்ததாக ஆண்டவர் கொடுத்த கட்டளை, நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். இயேசு எங்களை எவ்வாறு அன்பு செய்தார் என்றால்,
நாங்கள் பாவிகளாக இருந்தோம், நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தோம். எங்களை ஏற்றுக்கொண்டார், எங்களை புரிந்து கொண்டார், எங்களை அன்பு செய்தார், எங்களை மன்னித்தார், எங்களுக்கு அவர் இரக்கம் காட்டினார். ஆனால் அந்த அன்பை, அதை ஆண்டவருடைய எதிர்பார்ப்பற்ற அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? எங்களுடைய உறவுகளிலே, எங்களுடைய அன்பிலே அது எந்த நிலை அன்பாக இருந்தால், கணவர் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதரங்கள், அயலவர்கள், நண்பர்கள், உறவுகள் என்று எந்த நிலை உறவாக இருந்தாலும் அங்கே உண்மையான அன்பு இருக்கின்றதா? நம்முடைய சுயநலங்களுக்காக, ஒரு ஆதாயத்தை பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் பலரோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றோம். காரியங்கள் முடிந்த பின்னர் கழட்டிவிட்டு போகின்ற இயந்திரங்களை பயன்படுத்துவது போல நாங்களும் மனிதர்களை, மனித மனங்களை, மனித உறவுகளை இந்த காலத்திலே பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நிறைய அனுபவிக்கின்றோம். எந்த தூரம் இவரிடமிருந்து பயனை பெறலாம், பலனை பெறலாம், அது முடிய நீ யாரோ நான் யாரோ என்பது போல எங்களுடைய இந்த கலாச்சாரம் உறவுகளுடைய அந்த உன்னதமான தன்மைக்குள்ளும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. மாணவர்களே, கணவனை, என்னுடைய மனைவியை என்னால் உண்மையாக அன்பு செய்ய முடிகின்றதா? அவர்களிடம் குறைபாடுகள் இருக்கின்றன, என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னை மன்னிக்கவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி குறைபடுகின்றோம். ஆனால் எங்களிடம் இருக்கக்கூடிய பலவிதமான குறைகளை, நிறைகளை ஆண்டவர் இயேசு பிரிதுபடுத்தாமல் எங்களை அன்பு செய்தார். முன்பெல்லாம் நாங்கள் ஒன்றாக சந்தோஷமாக ஒரே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம். என்று அந்த வாழ்வு நிலை மாறி சென்று விட்டது. நாங்கள் தனித்தனி குடும்பங்களாக பிரிந்து வாழ்ந்தோம். இன்று தனித்தனி தீவுகளாக, தனித்தனி மனிதர்களாக, ஆளுக்கு ஒரு தொலைபேசியோடு, ஆளுக்கு ஒரு அறையிலே வாழ முற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் தொலைவிலே இருக்கின்றன. ஒருவரை விட்டு ஒருவருடைய உள்ளங்கள் உணர்வு ரீதியாக பிரிந்து கொண்டிருக்கின்றன. கொண்டாட்ட வீடுகள், நல்ல வைபவங்கள் என்றால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ந்திருந்தோம். யாராவது எங்களை அணைக்க தவறியிருந்தால் நாங்கள் கோபித்துக் கொள்ளுவோம். எனக்கு சொல்லிட, எனக்கு சொல்லாமல் இந்த கொண்டாட்டத்தை செய்து போட்டேன். ஆனால் இப்ப எங்களுக்கு சொல்லாமல் இதை செய்திருந்தால் நல்ல காலம், எனக்கு சொல்லாமல் விட்டுட்டினான். நேரம் மிச்சம், காசு மிச்சம். முன்பு எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டது, சந்தோஷப்பட்டுக் கொண்டது எங்களுடைய உறவுகளிலே. வீட்டுக்கு வந்தால் இது என்னோட அம்மம்மா, என்னோட அப்பப்பா, இது மாமா, மாமி, மச்சான் என்று சொல்லி நாங்கள் உறவுகளை காட்டி பெருமைப்பட்டுக் கொண்டோம். என்று வீட்டுக்கு வந்தால் வாங்கோ, எங்களோட 50 இன்ச்சு டிவியை பாருங்கோ, நேற்று வாங்கின பல்சரை பாருங்கோ, முதல் வெளிநாட்டிலிருந்து வந்த iPhone 16 பாருங்கோ, விரலியாக்கும். இப்படியாக பொருட்களிலே எங்களுடைய பெருமையையும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் நாங்கள் காண துடித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதர்களை அன்பு செய்வதற்கு பதிலாக இயந்திரங்களை நாங்கள் அன்பு செய்ய முற்படுகின்றோம், பொருட்களை அன்பு செய்கின்றோம். அதனாலே தான் இன்று எங்களுடைய இதயங்கள் எல்லாம் கற்களாக மாறிவிட்டன. இரக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் ஊற்றெடுக்க வேண்டிய ஈரம் நிறைந்த இதயங்கள் வெறும் இரத்தத்தை சுத்திகரிக்கின்ற, இரத்தத்தை பாய்ச்சுகின்ற இயந்திரமாக மாறிவிட்டது. இப்படிப்பட்ட எங்களுடைய இந்த யதார்த்தத்திலே, இந்த நிலைகளிலே கிறிஸ்தவர்களாகிய மடியானின் மகனை காப்பாற்றும் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு அருளும். என் எதிரிகள் அதை கண்டு நாணுவர். ஏனெனில் ஆண்டவராகிய நீர் தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளேன். இந்த நேரத்திலே நற்கருணை ஆண்டவர் எங்களை சுற்றி எங்கள் மத்தியிலே பவனி வர இருக்கின்றார். ஆண்டுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக எங்களோடு செல்ல இருக்கின்றது. மோசே சொன்னது போல், ஆண்டவரே உடைய பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து அழைத்து செல்லாதீர், நீர் எங்களோடு வருவதென்றால் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னது போல, ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கின்றீர், நீர் எங்களை வாழ வைக்கின்றீர், பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றது என்கிற நம்பிக்கையை நாங்கள்
வாழுகிறோம் என்று ஆண்டவரை பார்த்து சொன்னவர்களாக அவருடைய இந்த பவனியிலே இணைந்து கொள்ளுவோம். பலருக்கு வாழ்வை கொடுத்த ஆண்டவர், இறந்த பலரை உயிர்ப்பித்த ஆண்டவர், மரணத்தை வென்று உயிர்த்த இயேசு எங்களோடு நேரத்திலே எங்கள் மத்தியில் கவனி வந்து கொண்டிருக்கிறார். எங்களை பார்த்து கொண்டு வருகின்றார். நேரத்தில் எங்களோடு வருகின்றார். அந்த மரணத்தை வென்ற இயேசு, பாதாளத்தை வென்ற இயேசு எங்கள் வாழ்விலும் மறு பிறப்பை புது வாழ்வை தருவார் என்கிற நம்பிக்கையோடு அவரை ஆராதித்தவர்களாக, அவரை போற்றி புகழ்ந்தவர்களாக பாடுவோம். ஆர்ப்பரிப்புகளிலே ஆண்டவரை ஆராதனை செய்து எங்களுக்காக மன்றாடுவோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே ஆவிரிந்து மாறவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆவிரிந்து மாறவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே நலம் தரும் மருத்துவரே, எங்கள் நோய்
எருசலேம் வீதிகளில் போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எத்தனையோ பேர் பலனடைந்தார்கள். இந்த நலம் தருகின்ற மருத்துவராகிய ஆண்டவர் பலருடைய வாழ்வை மாற்றினார். பலருடைய வாழ்வுக்கு அவர் மருந்தாக இருந்தார். நடக்க முடியாதவர்களை, பார்க்க முடியாதவர்களை, கேட்க முடியாதவர்களை என்று எத்தனையோ பேருடைய வாழ்விலே அவர் புதிய மாற்றத்தை கொடுத்தார். இந்த நேரத்திலே அந்த மருத்துவராகிய இயேசு இந்த உலகத்திலே வைத்தியர்களுக்கு எல்லாம் வைத்தியராக இருக்கின்ற இயேசு எங்களோடு ஒருவராக வந்து கொண்டிருக்கின்றார், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த இயேசு எங்களுடைய வாழ்வை மாற்ற வேண்டும். நம்முடைய உடலுள்ள நோய்களில் இருந்து அவர் எங்களுக்கு குணம் தர வேண்டும் என்று பாடி ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்றாடுவோம். வெளிநாடுகளில் வசிக்கின்ற என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய நோய்கள், என்னுடைய தொழில்கள், என்னுடைய கல்வி வாழ்வு எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆண்டவருடைய ஆற்றலால் பல அதிசயங்கள், அற்புதங்கள் நிகழ்ந்ததை நாங்கள் அனுபவிக்கின்றோம். அதை ஆற்றலோடும் வல்லமையோடும் உயிரோடும் உன்னதமான பிரசன்னத்திலே ஆண்டவர்களோடு இருக்கின்றார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஒப்புக் கொடுத்து செபிப்போம். நன்றிப்பலி செலுத்தும் திருஅவை பணியாளர்களை ஆசீர்வதியும். பலிகளாலும் வாழ்வுகளாலும் உம்மை மகிமைப்படுத்தி புதுவாழ்வு தந்திட தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் உணவாக வருபவரே இறைவா, இவ்வுலகில் உணவு கிடைக்காமல் பசி, பட்டினி என வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கும் மக்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு அன்றாட உணவை தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதை நினைவாக செய்யுங்கள் என்று கூறிய தேவனே, உம் திரு இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி உடல் உள்ள நோய்களை குணமாக்கி நலமான வாழ்வை பெற்று மகள
அருளை பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களால் உம்மை நிரப்புவரே முறைவா. எம் நாட்டில் விவசாயம் சிறக்கவும், பொருளாதாரம் உயரவும், குடும்பங்களில் அமைதி சந்தோஷமும் நிறையவும், மாணவர்கள் இளையோர்கள் தங்களது எதிர்கால வாழ்வை சிறப்பாக அமைக்கவும், வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை வரம் வேண்டி காத்திருப்போர் உமதருளால் பெற்றுக்கொள்ள தேவையான அருளினை பொழிந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரில் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.